சுட சுட இட்லி தோசைக்கு நல்ல ருசியான புதினா சட்னி இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது புதினா சட்னி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு வறுக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா களியாக இருக்கும் சட்னி, அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இது கூடவே 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 1/4 கிலோ அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சிட்ருக்கேன். இது கூட பச்சை மிளகாய் சேர்க்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாயை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. இது கூட நல்ல ஒரு அதாவது மீடியம் சைஸ் கட்டு, ஒரு கட்டு அளவுக்கு வந்து புதினா தழை வந்து சேர்த்துக்கலாம். இந்த புதினா தழை சட்னி அரைக்கும் போது புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிரமாதமாக இருக்கும். இப்போ புதினாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் கூட நல்லா வச்சு வதக்கி விடுங்க. இது போல் புதினா வந்து கலர் மாறக்கூடாது, ரொம்பவும் வதக்கிட வேண்டாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம வந்து மல்லித்தலை சேர்க்கணும். ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பக்குவத்தில் சட்னி அரைச்சி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதினாவும் மல்லித்தலையும் உடம்புல வந்து சேரும்போது நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட அரை முடி தேங்காயை துருக்கிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய புதினாவும் மல்லித்தலையும் கலர் மாறலை, ஆனால் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கினா தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். புதினா சட்னி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி லெமன் சைஸில் வந்து புளி சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை சட்னி அரைக்கும் போது புளி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது புதினா சட்னிக்கு வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி மாதிரியெல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. திக்காக தான் இருக்கணும் இந்த சட்னி. இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் மாறாமல் நல்ல பச்சை கலராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய புதினா மல்லித்தலை சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னியை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த சட்னியை நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தாளிப்பு கொடுத்தாலும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அப்படியே தூக்கி சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் அரைச்சி சாப்பிடுங்க. எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாதுங்க, அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடித்தவங்களுக்கு இந்த பக்குவத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா தோசை கூட இந்த சட்னியை தொட்டு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். அதிகமாக எப்போவுமே முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி பக்குவத்தில் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முடி கூட கொட்டாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.